வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை துரோகம். அகிலன்றது நம்ம கதையோட நாயகன். அகிலன் ஒரு பெரிய வைத்தியர்கிட்ட சீடனாக வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொம்ப வருஷமாக அந்த வைத்தியருக்கு சீடனாகவே இருப்பார். அந்த வைத்தியர் என்ன பண்ணுவார், தான் கிட்ட வர நோயாளிகள் கிட்ட நோயோட அறிகுறிகளை பற்றி கேட்டுட்டு அகிலன் கிட்ட அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை எடுத்து கொடுப்பாரு. அகிலன் தான் அந்த மூலிகைகளை அரைச்சி கொதிக்க வச்சு பதப்படுத்தி மருந்துகள் செஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த நோயாளிகளுக்கு கொடுத்து அனுப்புவார். இது பல வருட அனுபவமாக இருந்தது அகிலன் கிட்ட. அந்த வைத்தியருக்கு ஒரு கர்வம் இருந்தது. தன்னை மிஞ்சி இந்த உலகத்தில் யாரும் நோய்க்கு உடனே மருந்து கொடுத்து சரி பண்ணுற வைத்தியர் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு பெரிய கர்வமே இருந்தது. அவர் ஊரை தாண்டி, கிராமத்தை தாண்டி, நகரத்தை தாண்டி இந்த உலகத்திலேயே தன்னை மாதிரி ஒரு வைத்தியர் இல்லைன்ற ஒரு சிறப்பான கர்வம் அந்த வைத்தியருக்கு இருந்தது. அகிலன் ரொம்ப பொறுமையான ஆள். அகிலன் எப்பவும் தொழிலை நேர்மையாகவும் ரொம்ப கவனமாகவும் செய்கிற மனிதர். அந்த நேரத்தில் அவங்க கிராமத்தில் ஒரு நோய் பரவுது. அந்த நோய்க்கான மருந்து எதுவுமே கிடையாது. அறிகுறிக்கான மருந்தை கொடுத்து தான் அந்த நோயை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அகிலன் ஒரு நோயாளிகள் அந்த நோயால் ஆட்பட்டு வரும்பொழுதும் அந்த நோயாளிகள் கிட்ட அறிகுறிகள் எப்படி இருக்குது, உடல்நிலை எப்படி மாறுது அந்த நோயால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேச்சு கொடுப்பாரு. ஆனால் வைத்தியர் எப்போவுமே அகிலனை திட்டுவார். நோயாளிகள் வந்தால் நான் சொல்கிற மருந்தை அரைச்சி கொடுத்துட்டு உன் வேலையை பாரு, நோயாளிகள் கிட்ட பேசலாம் கூடாது. அவங்க வைத்தியம் பார்க்க வராங்க, நம்ம வைத்தியம் பண்ணுவோம், அதுக்கான காசு நமக்கு கிடைக்கும். அவங்கள நம்மளோட ஒரு வியாபாரமாக தான் பார்க்கணுமே தவிர ரொம்ப அக்கறையாலாம் விசாரிக்கக்கூடாது. அது மேற்கொண்டு நம்ம தொழில் செய்ய விடாமல் நம்மளை தடுக்கும்னு சொல்லி எப்போவுமே ஒரு கடினமான முகத்தையும் மனதையும் அகிலன் பின்பற்ற மாதிரி நம்ம வைத்தியர் எப்போவுமே வச்சிட்ருப்பார். அகிலனை ரொம்ப கடினமான மனுஷனாக வச்சிட்ருப்பார். ஆனாலும் அகிலனுக்கு மனசு கேட்காது. ஒரு நோயாளி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவரோட வைத்தியசாலைக்கு வரான்னா அகிலன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கம் போகும்போது எப்படி இருக்கீங்கன்றதை விசாரிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி நேரத்தில் தான் அரண்மனையிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது. இந்த புதிய வகை தொற்று நோய்க்கு யார் மருந்து கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்காக இந்த அரசவையில் இருக்க கால் பகுதி நிலமும் அவருக்கு அரண்மனை வைத்தியர் என்ற பதவியும் தரப்படும். எல்லா வயதினரையும் இது சாரும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அரண்மனையிலேருந்து வெளியாகுது. மக்கள் எல்லாரும் இந்த வைத்தியரை தான் சொல்கிறாங்க, இவர் தான் கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த அரண்மனை வைத்தியராக நம்ம வைத்தியர் மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வைத்தியருக்கு ஆல்ரெடி நிறைய கர்வம் அதிகம். அதனால் இவரும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோடவே மூலிகைகளாம் பறிக்க மலைக்கு போகிறாரு. ஆனால் அகிலன் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு. அப்படி பேசும்பொழுது இந்த நோய்க்கு ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன, இந்த நோய் உடம்புல பரவ ஆரம்பித்த உடனே என்ன அறிகுறிகள் வருது, முற்றி போன ஸ்டேஜில் அதாவது முழுசாக அந்த நோய் பரவனப்போ உடல் எந்த மாதிரி மாறுதுன்னு எல்லா நோயாளிகள்கிட்டையும் முதல்ல நிறைய விஷயங்களை அவர் சேகரித்து வச்சுக்கிறாரு. நிறைய மலைகளுக்கு ஏறி மூலிகையை தேடி நம்ம வைத்தியர் கூட போகிறாரு. வைத்தியரும் நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் படித்து மருத்துவத்துக்காக மூலிகைகளை எடுக்க மலைக்கு மேலே போகிறாங்க. இப்படியே ஒரு வார காலம் மலையில் இருக்க எல்லா மூலிகைகளையும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கார் வைத்தியர். அகிலன் தான் முழுமையாக அவருக்கு உதவிகளை செய்கிறான். அகிலன் ஒரு முறை மூலிகைகளை பறிக்க போகும்போதும் இந்த நோய்க்கான அறிகுறிகளுக்கான மூலிகை, அதாவது அகிலனுக்கு என்ன தெரியுமோ அந்த மூலிகைகளையும் சேர்த்து பறித்து எடுத்துகிட்டு சேகரித்து வச்சுட்ருப்பான் அகிலன். அகிலனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல் அகிலனுக்குள்ளே இருக்கும். நம்மளால் முடியும், நம்ம நம்ம குரு கூடயே போட்டி போட போகிறோன்னு அதெல்லாம் எதுவுமே நினைக்காம அவன் மக்கள் சரியாகணும், மக்கள் நோயிலிருந்து விடுபடணுன்ற ஒரே ஒரு யோசனையோட அந்த மூலிகைகளாக சேர்த்து வச்சப்பான் அகிலன். ஒரு பக்கம் வைத்தியர் ரொம்ப சீரியஸாக மருந்துகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் அகிலன் மக்கள்கிட்ட பேசி தன்னோட மருந்து அவனோட தயாரிப்பில் இருந்த மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் அந்த மருந்துகளை சாப்பிட்டு 3 நாட்கள்லேயே குணமாறத அகிலன் பார்க்குறாரு.
ஓகே, நம்ம வந்து மக்களுக்கான சேவையை மட்டும் செய்வோம். குரு வந்து அவரோட மருந்தை எடுத்து அரண்மனையில் போய் கொடுக்கட்டும், நம்ம மக்களுக்கான சேவைகளை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக தான் தயார் பண்ண மருந்துகள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டே வராரு அகிலன். மக்களும் வந்து அகிலன் மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த மருந்தை எடுத்து சாப்பிட்றாங்க, அவங்களும் குணமாகறாங்க. வைத்தியர் வந்து கடைசியாக அந்த மருந்தை செஞ்சிடுறாரு. மருந்தை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அரசவைக்கு கொண்டு போய் காட்டணும் அப்படின்ட்டு போகிறாரு. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அந்த தொற்றுனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து வைத்தியரை பார்க்க வந்திருப்பார். அரண்மனைக்கு மருந்துகள் செஞ்சிட்ருக்கிறதுனால வெளியே இருக்க வெளிப்புற நோயாளிகளை பார்க்கறது இல்லைன்னு அங்கே ஒரு பெரிய பலகை எழுதி போடப்பட்டிருக்கும். இந்த நோயாளி ரொம்ப கடைசி ஸ்டேஜில் வந்து நின்று இருப்பார். இதை பார்த்து நம்ம வைத்தியர் வந்து அப்படி இருந்தும் அரண்மனைக்கு வைத்தியம் செய்ய நேரத்தில் இதில் என்னால் வந்து கவனம் செலுத்த முடியாதுன்னு இவருக்கான வைத்திய முறையில் மறுத்திருப்பார். அரண்மனைக்கு மருந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த மனிதர் வந்து முழுமையாக குணமாகி தன்னோட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறத பார்த்த வைத்தியருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படும். உடனே அந்த மனிதரை நிற்க வச்சு, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே அன்றைக்கி வந்து வைத்தியத்துக்காக என்னோடய வைத்தியசாலைக்கு வந்தது, நீங்களா இல்லை உங்களோட சகோதரர்களா? நீங்கள் இரட்டை பிறவியான்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்திருந்த நிலைமையை பார்த்தா நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு நினச்சேனே, அதனால தான் நான் உங்களுக்கு வைத்தியம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு வைத்தியர். உடனே ரொம்ப சாதாரணமாக அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் இருப்பாங்கன்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அகிலனை பார்க்கும்பொழுது தான் அது எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் மருந்து கொடுக்காம என்னை மருத்தும் கூட அகிலன் வந்து எனக்காக மருந்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்தான். அந்த மருந்தை சாப்பிட்டதுலேருந்து நான் குணமாயிட்டேன். 3 நாட்கள் மட்டும்தான் நான் வந்து படுக்கையில் வந்து ஓய்வெடுத்தேன். 4வது நாள் இன்றைக்கி நான் வந்து என்னோடய வழக்கமான வேலையை பார்க்க போகிறேன். அகிலனோட மருந்து என் நோயை குணப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த மருந்தை நீங்கள் தானே செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி வணக்கமும் சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட வைத்தியருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. வைத்தியர் என்ன பண்ணுறாரு, உடனே ரொம்ப கோவத்தோடு நடந்து வைத்தியசாலைக்கு போயிட்டே இருக்கார். திடீர்னு வைத்தியருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நம்ம கர்வத்துக்கு தீனி போடாமல் நமக்கு தேவையான விஷயங்களை அகிலன் கிட்டேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி நேராக வைத்தியசாலைக்கு போன அவர் வந்து அகிலனை போய் பார்த்து, நீ ஏதோ மருந்து வச்சிருக்கியாமே அகிலா, இந்த மாதிரி புதிய தொற்று நோய்க்கான மருந்து, அதை மக்களுக்கு எனக்கு தெரியாமல் வீடு வீடாக போய் கொடுத்துட்ருக்கியாமே அப்படின்னு சொல்கிறாரு. அகிலன் வந்து பொய்யோ புரட்டோ கர்வமோ இல்லாத மனிதர். அகிலன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, குருவே, நான் வந்து உங்களை மீறி நடந்துக்கணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. நீங்கள் வந்து அரண்மனைக்கான மருந்துகளை செய்கிற வேலையில் நீங்கள் தீவிரமாக இருந்ததுனால மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அவங்களுக்கான சேவையை செஞ்சேன். நான் செஞ்ச மருந்து ஓரளவு அவங்களுக்கு குணமாக அந்த தொற்றுலேருந்து குணப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறார். உடனே வைத்தியர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பெருமையாக இருக்குது அகிலா, நீ இப்படி பண்ணது வந்து எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது. நான் வந்து என்னோட நோக்கத்தில் தீவிரமாக இருந்த மாதிரி நீ உன்னோட நோக்கத்தில் தீவிரமாக இருந்திருக்க. உன் மருந்தை எடுத்துகிட்டு வா, அப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அகிலனும் வந்து மருந்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு குடுவையில் தரான். மருந்து எடுத்துகிட்டு வந்து குடுவையில் கொடுத்தோன்னா அவர் செஞ்ச மருந்தை கீழே வச்சுட்டு நம்ம அகிலனோட மருந்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. அரண்மனைக்கு போய் இந்த புதிய வகை தொற்றை குணப்படுத்துகிற மருந்து என்கிட்ட இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அரசவையில் சொல்கிறாரு. அரசர் என்ன சொல்கிறாரு, ஐயா, இந்த மருந்து வந்து யார் மீது, அதாவது மக்கள் மீது பயன்படுத்தப்பட்டு மக்கள் குணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஊரில் அகிலன் யார் யாருக்கெல்லாம் மருந்து கொடுத்தான்றத அகிலன் வாயிலிருந்தே வாங்கிட்டு வைத்தியர் என்ன பண்ணுறாரு, காவலாளிகளை விட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்தோடனே, ஐயா, இவரோட வைத்தியசாலையிலேருந்து கொடுத்த மருந்தில் தான் நாங்கள்லாம் குணமானோம். எங்களுக்கு தொற்று வந்து முற்றி போன நிலையில் இருந்தது, இவர் கொடுத்த மருந்தில் எல்லாம் குணமாயிடுச்சின்னு சொல்கிறாங்க. உடனே அரசர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா மக்களை காப்பாற்றணும் இல்லையா? அதனால் அந்த மருந்தை அரசர் வாங்கிட்டு, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நீங்கள் அரசவை வைத்தியராகவும் எங்கள் அரசாட்சியில் இருக்க கால் பகுதி நிலப்பகுதி உங்களுக்கு சொந்தமாகவும் ஆயிடும், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த வைத்தியரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக நடந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அந்த வைத்தியர் கொடுத்தது அவர் தயாரித்த மருந்து கிடையாது, அகிலன் தயாரித்த மருந்து. இந்த வைத்தியர் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே இருக்க அமைச்சர் வந்து இந்த வைத்தியரை பற்றி அரசர்கிட்ட தனியாக போய் பேசுகிறாரு.
ஐயா, நான் இந்த வைத்தியர்கிட்ட இதுக்கு முன்னாடி வைத்தியம் பார்க்க போயிருப்பேன். இவர் வந்து மனிதர்களை வந்து மனிதர்களாகவே நடத்த மாட்டார், ஒரு பொம்மைகள் மாதிரி நடத்துவார். மனிதர்களை தொட்டே வைத்தியம் பார்க்க மாட்டார். என்ன வேணும் உனக்கு? ஓ, இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா? அவரோட உதவியாளர் அகிலன்னு ஒருத்தன் இருப்பான். அவன்தான் உண்மையான வைத்தியர். அவன்தான் நோயாளிகள் மேலே கை வச்சு அவங்களோட நிலைமை என்ன எல்லாத்தையும் பார்ப்பான். மருந்து கொடுத்துட்டு எப்படி சாப்பிடணும், இந்த மருந்து சாப்பிட்டா எந்தெந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து எந்தெந்த பொருட்கள் மூலியமாக நல்லா வேலை செய்யும், உணவு ஓய்வுன்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புவான். எனக்கு என்னவோ இந்த வைத்தியர் வந்து இதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாருன்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறார். அந்த அமைச்சரோட சேர்ந்த 2-3 அமைச்சர்களும் அதே கருத்தை அரசர்கிட்ட பதிவு பண்ணுறாங்க. இதை கேட்ட அரசருக்கு குழப்பமாகுது. சரி, நாளைக்கு அவர் வரும்பொழுது அதுக்கான தேர்ச்சிகளை நம்ம வந்து கொடுப்போம், தேர்ச்சி முறைகளை அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சி அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. மறுநாள் பட்டு உடை உடுத்துக்கிட்டு ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு ராஜா மாதிரி அந்த வைத்தியர் வந்து அரண்மனைக்கு வரார். அரண்மனைக்கு வந்த உடனே, ஐயா, நான் வந்து அரண்மனை வைத்தியராக ஆகிறதுக்கான தகுதி வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் உங்கள் கண் பார்வைக்கு நான் படலை. இன்றைக்கி தான் வந்து நான் உங்கள் கண் பார்வையில் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, ஐயா, நேற்று நாங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த மருந்தை யார் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இந்த மருந்தால் குணமடைஞ்ச எல்லாரும் வந்து இந்த அரசவைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வைத்தியர் முன்னாடியே நம்ம அரசர் என்ன பண்ணுறாரு, எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறாரு, இந்த வைத்தியரோட வைத்தியசாலைக்கு நீங்கள் நோய் வந்த அப்புறம் போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் எல்லாரும் போனோம். நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய முற்றி போன இதில் தான் இருந்தோம். முற்றி போன நிலையில் தான் எங்கள் உடல் இருந்தது. நோய் முற்றி போய் நாங்கள் சில பேர் இறக்கும் தருவாயில் கூட இருந்தோம். ஆனால் நம்ம வைத்தியர் வந்து அரண்மனைக்கு தேவையான மருந்துகள் செஞ்சிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வைத்தியம் பார்க்கல. எங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணது இவரோட உதவியாளர் அகிலன் தான். அகிலன்றது இவரோட உதவியாளர். பல வருஷ காலமாக இவர் கூடவே இருக்கிற பையன். ரொம்ப தங்கமான பையன். நோயாளிகளை மனிதராக நடத்துவான். எங்கள் மேலே கை வச்சு எங்களோட நிலைமை என்ன, நாங்கள் எப்படி வந்து வைத்திய முறைப்படி வாழணுன்றதை சொல்லி கொடுப்பான். எங்களுக்கு வந்து அகிலன் தான் மருந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசருக்கு ஓரளவு புரியுது. அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த மருந்தில் என்னென்ன மூலிகைகள் நீங்கள் கலந்துருக்கீங்க, எங்கள் முன்னாடி உடனே வந்து அந்த மருந்துகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம வைத்தியருக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது மண்டையில். காவலாளிகளை விட்டு அகிலனையும் இந்த மருந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துகிட்டு அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்கிறார். உடனே அகிலனும் என்ன பண்ணுறான், அகிலனுக்கு எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. சேவை மனப்பான்மையை தவிர எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. தான் குரு சொன்னதை கேட்டு உடனே தேவையான மூலிகைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு மருந்து செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு அடுத்த நொடியே வந்துடுறான் அகிலன். அரசர் அகிலனை முதன்முறையாக பார்க்குறாரு. பார்த்த மாத்திரத்திலேயே அகிலனோட குணம் வந்து அரசருக்கு புரியுது. ஏன்னா சாந்தமான முகம், தன்னோட குரு மேலே வச்சிட்டு இருந்த பக்தி எல்லாமே புரியுது. குரு என்ன சொல்றாரு, அகிலா, நான் சொன்ன மாதிரி அந்த மருந்தை தயாரித்து காட்டு அப்படின்றார். உடனே அகிலன் என்ன பண்ணுறான், அவனோட மருந்து அவன் எப்படி தயாரிப்பான் அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு முறைப்படி அந்த மருந்தை தயாரிக்கிறான். அமைச்சர் வந்து ஒரு வேரை எடுத்து வைத்தியர்கிட்ட காமிச்சு இது என்ன வேருன்னு கேட்குறாரு. அமைச்சர் வந்து கேட்ட கேள்விக்கு வைத்தியர் வந்து அந்த வேரை வாங்கி நுகர்ந்து பார்த்துட்டு அந்த வேருக்கான வேறு பேரை சொல்லிடுறாரு. தப்பாக சொல்லிட்டு அதனோட பயன்பாடுகளை சொல்லிக்கிட்டே வராரு. அமைச்சர் சொல்கிறாரு, இது நான் கேட்டது இதனோட பெயர், நீங்கள் வந்து பயன்பாடு சொல்லிட்டு இருக்கீங்க, இதனோட பெயர் வந்து நீங்கள் சொன்ன வேரோட பெயர் தானா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம வைத்தியர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக ஆமாம், இதெல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேனே, காட்டுக்கு போய் ஒரு மலைக்கெல்லாம் ஏறி நாங்கள் வந்து இந்த வேர்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்கிறாரு. அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே அரசர்கிட்ட அந்த வேரை கொடுத்துட்டு அவரோட காதில் ஏதோ சொல்கிறாரு. அரண்மனை வைத்தியர் கூப்பிடப்படுறாரு. அரண்மனை வைத்தியர் அங்கே வராரு. இந்த வேர் என்ன அப்படின்னு சொல்லி அரண்மனை வைத்தியர்கிட்ட கேட்குறாங்க. அரண்மனை வைத்தியர் அந்த வேரை நுகர்ந்து பார்த்துட்டு அகிலன் கிட்ட கேட்குறாரு, அகிலா, இந்த வேறு எங்கேருந்து நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது வைத்தியர் உடனே குறுக்கிட்டு சொல்கிறாரு, நான் வந்து இந்த மலை உச்சிகளில் இருக்கும்
இந்த வேறு செடிகள் எல்லாம் மலை உச்சியில் செழுமையான பகுதியில் வளரும், அங்கேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அகிலனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக நிற்கிறார் அகிலன். உடனே அந்த அரண்மனை வைத்தியர் கேட்குறார், அகிலா நான் கேட்குற சொல்லு, இந்த வேரை எங்கேருந்து எடுத்தேன்? ஐயா, இந்த வேர் வந்து ஒரு மூலிகையோட வேர். இது வந்து சதுப்பு நில காடுகளில் தான் இருக்கும். ரொம்ப அடர்ந்த வெயில் படாத காடுகளில் ஒரு கொலக்கரையிலேருந்து இந்த வேரை எடுத்தேன். இந்த வேருக்கு நிறைய சக்திகள் உண்டு. குளத்தில் இருக்க தண்ணியை தூய்மைப்படுத்துகிற அளவுக்கு இந்த வேருக்கு சக்தி உண்டுன்னு அகிலன் உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்கிறார். அரண்மனை வைத்தியர் சிரிச்சுக்கிட்டே அரசரை பார்க்குறாரு. அரசருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. அகிலன் எல்லா மருந்தையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. அரசர் முன்னாடி குடுவையில் அது வைக்கப்படுது. இந்த வைத்தியர் வந்து பார்த்தீங்களா, என்னோட சீடர் வந்து என்னோட கண்காணிப்பில் என்னோட கட்டளைக்கு கீழே செயல்பட்டு ஒரு அருமருந்து செஞ்சிருக்காரு. நானும் என்னோட சீடனும் சேர்ந்து தான் இந்த ஊரை காப்பாற்றுறோம். மூளை நானாக இருந்தாலும் உடம்பு வந்து அகிலன் தான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சும்மா அகிலனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அகிலன் எதுக்குமே வந்து எப்போவுமே ரியாக்ட் பண்ணல. அகிலன் ரொம்ப அமைதியாக இருக்கார். உடனே அரசர் வந்து தன்னோட அரியணையிலேருந்து இறங்கி வந்து அகிலனோட கையை பிடிச்சி, அகிலா நீ வந்து இந்த அரண்மனை வைத்தியனாக இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்குறேன். உடனே அகிலனுக்கு கண்ணு கலங்குது. ஐயா, நான் வந்து ஒரு சாதாரண சீடன் தான். முறைப்படி மருத்துவ படிப்பை நான் படிக்கலை. நான் ரொம்ப வருஷமாக ஒரு இவர்கிட்ட என் குரு கிட்ட சீடனாக இருந்தனே தவிர நானாக படிக்கலை ஐயா. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நோயாளிகள் சொல்கிற அறிகுறிகளும் அதுக்கான மருந்துகளும், அதை வச்சு நான் ஒரு மருந்து செய்வேன். எப்போவுமே அதை தான் நோயாளிகளுக்கு கொடுப்பேன். அவங்க சரியாயிட்டாங்களான்னு போய் அக்கறையாக பார்த்துட்டு வருவேன். ஏன்னா இது என்னோட தொழில் தர்மம். அவங்க வரவங்களை ஒரு வியாபாரமாக பார்க்காம மனுஷனாக பார்க்கறது தான் என் தொழில் தர்மம். இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் அரண்மனை வைத்தியர் ஆகிற தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியலைன்னு அகிலன் வந்து சொல்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, எப்போ ஒரு நோயாளியை மருத்துவ முறையில் தொழிலாக பார்க்காம வியாபாரமாக பார்க்காம மனிதனாக பார்த்து அக்கறையோட நீ அவங்கள நடத்தினியோ அப்போவே நீ அரண்மனை வைத்தியன் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்குது. நீ தான் என்னோட அடுத்த அரண்மனை வைத்தியன். அது மட்டும் கிடையாது, எங்கள் அரசவையில் இருக்க கால்வாசி நிலப்பகுதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே இருந்த வைத்தியருக்கு சரியான கோபம் வந்தது. அகிலா, எனக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட. என் அறிவை வச்சு என்னோட மருத்துவ முறைகளை வச்சு தானே நீ இந்த மருந்தை தயார் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அகிலன் முறையாக சொல்கிறாரு, இல்லை குருவே, உங்கள் மருத்துவ முறையில் நீங்கள் செஞ்ச மருந்து வந்து வீட்டில் இருக்குது. அது வந்து நான் வந்து கொண்டு போய் அதை வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து என்னோட மருத்துவ முறையில் நம்ம மக்கள் என்ன சொன்னாங்களோ, என்ன அறிகுறிகள் சொன்னாங்களோ அதை வச்சு செஞ்ச மருந்து தான் இது அப்படின்னு சொல்லி அகிலன் வந்து முதன்முறையாக குரு கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட குருக்கு கொஞ்சம் அவமானமாகவும் ஆயிடுது. அவரோட ஏமாற்றமும் அவருக்கு அதிகமாக தெரியுது. சரி அகிலா, இன்னைக்கு வேணால் நீ என்ன தோற்கடிச்சிருக்கலாம், இருந்தாலும் வந்து நான் என்னோட வைத்திய முறைகளை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன்னு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அங்கேருந்த மக்கள் எல்லாம் அகிலனை வந்து கொண்டாடுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல நாம் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி தான் பேசுவாங்க. ரெண்டாவது, துரோகம் பண்ண துரோகிகள் எல்லாம் அப்படியே விட்டுணும். அவங்கள அறிவால் ஜெயிக்கணுமே தவிர அவங்க பண்ண துரோகத்தையோ இல்லை அவங்களோட செயல்களையோ நினச்சி திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. எப்பவும் துரோகிகளை அறிவால் ஜெயிங்க. அறிவு மட்டும்தான் துரோகிகளுக்கு எதிரான ஆயுதமாக எப்பவும் இருக்கும். இந்த கதையில் அகிலன் வந்து குருக்கு எந்த துரோகமும் செய்யலை. அகிலன் வந்து அவனோட முறைப்படி அவனோட மனசாட்சிப்படி தான் அவனோட மெடிசன்ஸ் எல்லாம் அவன் ரெடி பண்ணான். குருவோட அறிவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அவன் மனசாட்சிப்படி அவனோட முயற்சியில் தான் அவனோட மருத்துவ முறைகளும் இருந்தது. ஆனால் வைத்தியர் வந்து அகிலனுக்கு செஞ்ச துரோகத்தை அகிலன் வைத்தியருக்கு செஞ்சதாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இந்த கதையில் போயிருப்பார். இந்த மாதிரி நமக்கும் நடக்கும். எப்போவுமே நம்ம துரோகிங்களை அறிவால் ஜெயிக்கலாம். நம்ம பெனாத்தியோ முணுமுணுத்தோ இல்லை அவங்கள பற்றி நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசியோ இல்லை நம்மளை நாமே வருத்திக்கிட்டோ துரோகிகள் எல்லாம் ஜெயிக்க முடியாது.
நம்ம அறிவால் மட்டும்தான் நம்ம துரோகிகளை ஜெயிக்க முடியும். அதுதான் அவங்களுக்கு சரியான பாடமாகவும் அமையும். இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.